எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்ன இன்றைக்கி வழிபாடு பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேங்க. இன்றைக்கி நான் வழிபாடு பண்ணது நெல்லிக்கனி. போன தடவையே சொல்லியிருந்தேன், நெல்லிக்கனிக்கு ஒரு கதை இருக்குதுங்க, நான் அடுத்த தடவை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்கனி வச்சு தாங்க நான் வழிபாடு பண்ணினேன். எப்பவும் போல் நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நிலைவாசல் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு நெல்லிக்கனி வச்சு வழிபாடு பண்ணினேன். நெல்லிக்கனி வச்சு எதுக்காக வழிபாடு பண்ணணும், கனகதார சோஸ்திரம் பாட்டு படிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கதை, ஒரு சின்ன நிகழ்ச்சி மூலியமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேங்க. இது முக்கால்வாசி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? சரிங்க. இப்போ நெல்லிக்கனி வச்சு எதுக்காக நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசங்கரர் அவங்க படிக்கிற இடத்துல இருந்து எப்படின்னா, அந்த காலத்துலலாம் ஒரு ஆசிரமமாட்டம் இருக்கும், அங்கே தானே போய் படிப்பாங்க, கல்விக்காக போவாங்க இல்லையா? அப்படி போகும்போது அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படிக்கிறவங்க போய் வீடு வீடாக போய் பிச்சை எடுத்துகிட்டு வந்து தான் சாப்பிட்ணுமாமா. அந்த மாதிரி விதியில் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஆதிசங்கரர் அதே மாதிரி ஒவ்வொரு வீடாக போய் அந்த பிச்சை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு வீட்டில் போய் பிச்சை கேட்குறாங்க. அப்போது அந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை, வீட்டில் ஒன்றுமே இல்லையாமா, ரொம்ப வறுமையில் கஷ்டப்படுறாங்களாமா அந்த அம்மா. ஆதிசங்கரர் ஒரு சிறு வயது தான் அவர். அந்த அம்மா, நம்ம வீட்டுக்கு கேட்குறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் போய் தேடுறாங்களாமா. தேடும்போது ரெண்டு நெல்லிக்கனி மட்டும் வாடி இருந்ததாம்மா. அதை கொண்டு போட்டாங்களாமா அந்த ஆதிசங்கரருக்கு. ஆதிசங்கரர் அதை பார்த்துட்டு அவரே புரிஞ்சுக்கிட்டு, இவங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு மகாலட்சுமி தாயாரை நோக்கி கனகதார சோஸ்திரம் பாடியிருக்கிறாரு. அப்போ அந்த மகாலட்சுமி தாயார் அந்த பாட்டை கேட்டுட்டு நெல்லிக்கனி அப்படியே தங்கத்தில் பொழிஞ்சாங்களாமா. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும். தங்கத்தில் பொழியும் போது நமக்கெல்லாம் வராதான், நம்ம ஏங்கிட்டு தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போது அந்த அம்மாவுக்கு பொழிஞ்சோடனே அந்த அம்மாவுக்கு அந்த வறுமை நீங்கிடுச்சம்மா. அதனால தான் நாமளும் நெல்லிக்கனியை வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கனகதாரா பாடல் இருக்கு இல்லையா, தமிழில் சமஸ்கிருதத்துலலாம் இருக்குது. நீங்கள் டெய்லி வீட்டில் போட்டு கேளுங்க, பூஜை பண்ணும்போது போட்டுக்கோங்க, பாட தெரிஞ்சால் பாடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி பாடினாலும் அந்த பாட்டை கேட்டாலும் நமக்கு வறுமைகள் நீங்கும், சகல சௌபாகியங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் இதே மாதிரி வழிபாடு பண்ணி மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆன்மீக தகவலுக்கு கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆன்மீக தகவலை சந்திக்கிறேங்க.